Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த அதிகாலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க, அவருடைய வசனங்களை வாசிக்க, தேவனுடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace once again to come to His presence, to spend the time with Him, to read the Word and meditate on His Word. கர்த்தர் இத்தனை நாட்கள் நல்லவராக இருந்தார். இன்றைக்கும் அவருடைய கிருபையை நம்மேல் பொழிந்து தேவன் கொடுக்க போகிற இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். The Lord was good to us so far, and I really thank God for the graces that He's going to render even today and the way that He's going to lead us today. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதியோடு இன்றைக்குள்ள தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம். Let us enter today's devotion with a grateful heart, praising God for all the goodness the Lord has done for us. Hallelujah. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறைவும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறைவும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீரும்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, என்றும் என்றும் துதித்திடுவே. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உம்மை நம்பினவர்களை காக்கிறவரே, The Lord who keeps who trusts you. உம்மை நம்பினவர்களை மேன்மைப்படுத்துகிறவரே, The Lord who exalts who trust in you. உம்மை நம்பினவர்களை வெட்கப்பட்டு போக விடாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி. Thank you, Lord, that you don't, Lord, you always protect us and never let us be ashamed, Lord. உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we glorify you and we praise you with wholeheartedly in this morning hour. இந்த வாரம் முழுவதும் நடந்த ஒவ்வொரு தியானத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைகளை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you with a grateful heart for all the graces that you have rendered all through this week in the devotion that happened all in this week, Lord. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே நல்லவர். Lord, you are truly good, Lord. உண்மையாகவே நீர் நல்லவர். Lord, you are truly good, Lord. உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய கிருபைகளை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Lord, for all the graces and the mercies, Father. உம்முடைய இரக்கங்கள் இந்த காலை வேளையிலே எங்கள் மேல் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray that your mercies may shine upon us this morning. நீர்தான் ஆண்டவரே எங்களை போதிக்கிறவர். You are the one who teaches us, Lord. உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா. Lord, we don't know anything but you alone, Lord. நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்தும். Lord, you lead us into all truth, Lord. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவங்களை
ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் சுவாமி. Lord, open the eyes of our heart that we may behold the wondrous things of your word, Lord. இன்றைக்கு அநேகர் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த காலையிலேயே காத்திருக்கிறார்கள் அப்பா. Lord, many people are waiting with a great thirst and a passion for your word this morning, Father. எத்தனை பேர் எவ்வளவு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே ஒரு ஆயத்தத்தோடு இந்த காலையிலே காத்திருக்கிறார்கள். Lord, how many people are waiting with a earning, Lord, with a passion and a desire, Lord, for your word, Lord. ஆவியானவரே நீரும் மிகுந்த வாஞ்சையோடு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். Lord, you also have come amidst us with a great desire, Father. அடியேனை இரத்தத்திற்குள் மறைத்து நீர் வெளிப்படும். Cover your servant under your blood and you reveal yourself, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த காலை வேளையிலேயும் யூடியூப் சேனல் மூலமாகவும் லைஃப் டிவி மற்றும் ஆர்க் டிவி மூலமாக இந்த காலை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Even this morning I greet and welcome everyone who are watching this service through YouTube channel and through Life TV and Ark TV. இந்த நாள் நாம் 180 தியானங்களை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க துவங்கி இன்றைக்கு 78வது நாள். Today is the 78th day since we started this 180 devotions from the book of Proverbs. மொத்தமுள்ள 30 வாரங்களில் இன்றோடு நாம் 13 வாரங்களை முடிக்கிறோம். So out of 30 weeks we are completing 13 weeks by today. எவ்வளவு கர்த்தர் நல்லவர். How good is our God. புத்தி கெட்டாத விதமாக இந்த வேதத்திலிருந்து தம்முடைய மகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக வெளிப்படுத்தி வருகிறார். The Lord is graciously revealing great many truths in the Bible beyond our comprehension. அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நான் நினைத்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I wholeheartedly thank God for all his mercies and the grace that தேவன் அளித்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. I thank God for the grace that the Lord has rendered. நீங்களும் உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் எழும்பி நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் கண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை எண்ணி உங்களை நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். I also appreciate you looking at your thirst and the desire where you get up every morning and encourage us by watching this service. நீங்கள் அனுப்புகிற கடிதங்களுக்காக, நீங்கள் அனுப்புகிற உற்சாகமான வார்த்தைகளுக்காக, எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for your messages, thank you for your mails and thank you for encouraging words and also thank you for praying for us. எத்தனையோ முறை சோர்ந்து போகிற வேளையில், எத்தனையோ வேளையில் மனம் தளர்ந்து விடுகிற வேளையில், பலவீனம் கொள்ளுகிற வேளையில் உங்களுடைய வார்த்தைகள், கடிதங்கள், உங்களுடைய உற்சாகங்கள் உண்மையாகவே எங்களுடைய ஆவியை ஊக்குவிக்கிறது. Many times when we are really very fainting, when we are very weak and discouraged, it is really your encouraging words that encourage and motivate us. அநேக வேளையில் சோர்ந்து போய் போதும் என்று நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற வேளையில் கர்த்தர் எழுப்பி கொடுக்கிற சாட்சிகள் மறுபடியும் எங்களை உயிர்ப்பித்து இதை தொடர பண்ணுகிறது. Many times when we say it is enough and we grow weary, but when we listen to your encouraging testimonies, they really revive us and refresh us to do it again. எத்தனையோ பலவீனங்கள் நடுவில், எத்தனையோ முறை தூக்கமில்லாமல் கண் விழித்து அதிகாலையில் இருட்டோட எழும்பி இந்த காரியங்களை செய்கிறது சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தாலும், though rising up early morning and having sleepless nights and without sleep, doing all these things is really difficult for us. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே நடப்பிக்கிற கிரியைகளை நான் சாட்சியாய் கேள்விப்படும் போது இந்த காரியம் பிரயாசம் விருதாவா போகல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய உற்சாகம் வந்துருது. But when I hear the works of God in the form of testimony in your life, these works never go in vain and that really encourages me. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம் தொடர்ந்து நீதிமொழி புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். Let us continue our devotion from the book of Proverbs now. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற அதே பகுதியை இன்னொரு முறை நாம் பார்த்திடலாம். So let us continue the same scripture portion that we are meditating in the Proverbs chapter 3. நீதிமொழிகள் 3:13 16. Proverbs 3 verse 13 to 16. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல.
Happy is the man who finds wisdom and the man who gains understanding, for her proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. 16ஆம் வசனத்துல Verse 16. அதின் வலது கையில், அதாவது ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Length of days is in her right hand, that is the hand of wisdom, and in her left hand riches and honor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானத்தை குறித்து ஆண்டவர் கிருபையினாலே நாம் பலமுறை தியானித்து விட்டோம். By the grace of God, we have meditated about this wisdom many times. இந்த இடத்துல இன்னொரு முறை ஞானத்தின் மேன்மையை ஞானி வெளிப்படுத்துகிறார். Here again, the wise man reveals the greatness of wisdom. அவர் ஞானத்தை பொன்னோ வெள்ளியோ அல்லது முத்துக்களோ இணையாக சமநிலையில் நிறுத்தவே முடியாது என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். Here he says very sternly that this wisdom cannot be compared with silver or gold or rubies. காரணம் ஏன்? The reason is, 3 காரணங்கள். ஒப்பிட முடியாத நிகரற்ற ஞானமாய் இது பிரகாசிப்பதற்கு 3 காரணங்கள். 3 reasons why wisdom is incomparable to them. பொன்னோ வெள்ளியோ முத்துக்களோ இவைகளெல்லாம் பூமியிலிருந்து வருகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. Gold, silver and rubies, they come out of the earth, but wisdom comes from above. ஏன் இது நிகரற்றது என்று கேட்டா, இந்த வெள்ளி பொன் முத்துக்கள் என்பது இந்த உலகத்தில் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் கையிலே மாத்திரம் அல்லது பாக்கியம் பெற்ற ஒரு சிலர் கையிலே மாத்திரம் தான் இருக்கிறது. So why this is incomparable? It's because gold, silver and rubies are with only a privileged few. பணம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம் தான் இதை வாங்க முடியும், சவதரிக்க முடியும், சேர்க்க முடியும். Only rich and people who have much money can only get them or store them. ஆனால் ஞானமோ தேவன் கேட்கிற யாவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தருகிறார். But wisdom is given to everyone by the Lord whomsoever asks him. ஆகவே அது நிகரற்றது. Therefore it is incomparable. மூன்றாவது, வெள்ளியோ பொன்னோ அல்லது முத்துக்களோ வாங்கக்கூடியவை, விற்கக்கூடியவை, பரிமாறிக்கொள்ள கூடியவை, ஏன் அதை திருடி கூட விடலாம். And third reason is that this gold, silver and rubies, they can be bought, sold, they can be exchanged or even robbed. ஆனால் ஞானமோ வாங்கவும் முடியாது, அதை விற்கவும் முடியாது, மற்றவர்களோடு அதை நாம் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொருவருடைய ஞானத்தை திருடவும் முடியாது. But wisdom can never be bought, nor sold, nor exchanged, nor even robbed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே தான் ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷன் ரொம்ப பாக்கியவான் எழுதியிருக்கு. That's why it says the man who finds wisdom is a blessed one. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 16ஆம் வசனம் வரும்போது இந்த ஞானத்திற்கு 2 கை இருப்பதாகவும், இந்த 2 கையில 2 வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் இருப்பதாகவும் இங்கே ஞானி சொல்கிறார். When you come to verse 16, the wise man says that this wisdom has 2 hands and there are 2 different blessings in both the hands. வலது கை, ஞானத்தின் வலது கையில தீர்க்கான ஆயுசு. On the right hand is length of days. ரெண்டாவது இடது கையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் இருக்கு, கனமும் இருக்கு. And on the left hand you can find riches and honor. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த செல்வத்தை பற்றி நம்ம பேசணும். So yesterday by the grace of God we talked about riches. நான் சொன்னேன், செல்வத்தை ஆண்டவர் வலது கையில வைக்கல, இடது கையில தான் வச்சிருக்கிறாரு. I told you the Lord did not keep this riches on the right hand but on the left hand. வேதத்துல வலது கையின் முக்கியத்துவத்தை நேற்றைக்கு உங்களுக்கு நான் ஆரம்பத்துல முகவுரையில உங்களோடு பேசினேன். And yesterday in the introduction I told you about the blessing of the right hand. எப்படி வலது கை மேன்மைக்கு அடையாளமா இருக்கு, அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கு, அது உன்னதத்திற்கு அடையாளமா இருக்கு. Like how I told the right hand signifies authority, the strength and the blessing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வலது கையில தீர்க்க ஆயுசு அல்லது நித்திய வாழ்வு இருக்கு. So on this right hand is the length of days. ஆனால் சற்றும் குறைவான இடது கையில செல்வம் இருக்கு. But on the left hand, which is little inferior, are riches found. நான் நேற்றைக்கு செல்வத்தை குறித்து 4 உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். Yesterday I shared 4 truths about riches. முதலாவது சொன்னேன், ஏன் இந்த செல்வம் இன்ஃபீரியரா இருக்கு, அது இடது கையில இருக்குன்னு சொன்னா, அது எவ்வளவுதான் ஒருவன் செல்வந்தனா இருந்தாலும்
தேவனுக்கு முன்பாக அவனை எந்த விதத்திலையும் விசேஷமானவனாய் செல்வம் நிறுத்தவே நிறுத்தாது. The first truth is that being rich does not make us special before God. இரண்டாவது சொன்னேன், ஒருவன் எவ்வளவுதான் செல்வந்தனாய் இருந்தாலும் அவனை ஆவிக்குரியவனாக அவனுடைய செல்வம் மாற்றாது. Second, I told you, being rich does not make us spiritual. மூன்றாவது சொன்னேன், செல்வம் இருப்பது என்பது நாம் கர்த்தருக்கு சேவை செய்ய அடிப்படையான அவசியம் இல்லை என்று நான் சொன்னேன். And third, I told you, being rich is not necessary for serving God. நான்காவது சொன்னோம், செல்வம் ஏன் இடது கை ஆசீர்வாதம்னா அது நம்மிடத்திலே வந்தாலும் அது என்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிற காரியம் அல்ல. And fourth, I told you, riches don't stay forever though it comes to us. இன்றைக்கு இந்த இடது கையில் இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை பாருங்க. So today let us see one more blessing that is in the left hand. அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வாசி. We read in our left hand riches and honor. கனம், Honor. அல்லது மேன்மை, மரியாதை, கௌரவம் என்று எத்தனை வார்த்தைகள் வேணா நீங்க சொல்லலாம். So you can add any other words you want, respect, honor or regard, anything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த ஐஸ்வர்யம் ஆனாலும் சரி, கனம் ஆனாலும் சரி, ரெண்டுமே கர்த்தரிடத்திலும் தான் வருகிறது, கர்த்தரிடத்திலும் தான் வர வேண்டும். So this riches and honor, they both should come from the Lord and it comes only from the Lord. உலகம் கூட இது ரெண்டையும் கொடுக்க முடியும். The world can also give both, ஆனா அது ஆசீர்வாதமா இருக்கு. but that will not be a blessing. அது ஆசீர்வாதமா இருக்கு. That will not be a blessing. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். So the Bible says the blessing of the Lord is the riches and he will not add sorrow to that. ஆனால் மனுஷன் தானாக ஐஸ்வரியத்தை களவாடி கூட சம்பாதிக்க முடியும். But a man can rob riches and become a rich. பொல்லாப்பு செய்து கூட ஐஸ்வரியத்தை சம்பாதிச்சிட முடியும். He can also earn riches by doing evil. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் காத்திருப்பானால் அது அவனை உண்மையாகவே அதை அவனை வாழ வைக்கும். But if you wait for the blessing of the Lord, that will surely make him to live. அதே போல கனமும் யாரிடத்திலிருந்து வருகிறதுனா கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. Similarly, honor also comes from the Lord. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது, If you read 1 Chronicles 29 verse 12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். wealth and honor come from you. You are the ruler of all things. In your hands are strength and power to exalt and give strength to all. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கனப்படுத்துகிற வேலை, கனப்படுத்துகிற உத்தரவாதம் நம்முடைய தேவனுக்கே உரியது. So the work of exalting or honoring, the responsibility of honoring is vested with the அதை Lord. நாம் தேவனிடத்திலே விட்டுவிட வேண்டும், தேவனிடத்திலிருந்து மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டும். And that we should give it to the Lord and that we should expect only from the Lord. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்தால், If you read 1 Samuel chapter 2 and verse 30, அங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wherefore the Lord God of Israel saith, I said indeed that thy house and the house of thy father should walk before me forever. But now the Lord saith, be it far from me, for them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed. நான் அதில் முக்கியப்படுத்துகிற வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். So I want to emphasize on the word, them that honor me I will honor. மனிதன் அல்ல, Not men, கர்த்தர் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். but God says I will honor. நீங்கள் 1 சாமுவேல் 12 அதிகாரம் 6 வசனத்தை பார்த்தால், If you read 1 Samuel 12 and verse 6, அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே என்று வாசிக்கிறோம். And Samuel said unto the people, it is the Lord that advanced Moses and Aaron and that brought your fathers up out of land of Egypt. தமிழ்ல பாத்தீங்கன்னா மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. But in Tamil, when you read it, it means that the Lord is the one who appointed Moses and Aaron. But in English, it's totally different. அதில் போட்டிருக்க அப்பாயிண்டட்ல அட்வான்ஸ்டுன்னு போட்டிருக்கு. அதாவது அவர் 2 பேரையும் மேன்மைப்படுத்தினவர்,
So it says the Lord is the one who advanced Moses and Aaron. ரெண்டு பேரையும் உயர்த்தினவர். He is the one who exalted Moses and Aaron. அதைதான் நாம் வாசிக்கிறோம். இந்த மோசே வந்து பார்வோனுக்கு ஒரு தேவனாக இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். That's why we read this, Moses was God to Pharaoh. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ உயர்த்துகிறவர், அட்வான்ஸ் பண்ணுகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். So it is God who honors, who exalts and who advances us. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். So a familiar psalm is Psalm 91. சங்கீதம் 91 15ஆம் வசனத்தை வாசித்தால் Psalm 91 verse 15 says, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. கர்த்தரே கனம் பண்ணுகிறவர். God himself honors us. நாம கேட்டெல்லாம் கனம் பண்றது இல்ல. It is not that we ask and then he honors us. கர்த்தர் கனம் பண்ணுகிறார். God himself will honor us. அதைதான் நீங்கள் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, That's what when you read in 2 Chronicles chapter 1 and from verse 11 onwards, தேவன் சாலமோனை நோக்கி சொல்லுகிறார், the Lord said unto Solomon, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். And God said to Solomon, because this was in thine heart, and thou hast not asked riches, wealth, or honor, nor the life of thine enemies, neither it has to ask long life, but has asked wisdom and knowledge for thyself, that thou mayest judge my people over whom I have made thee king. Wisdom and knowledge is granted unto thee, and I will give thee riches and wealth and honor, such as none of the kings have had that have been before thee, neither shall there any after thee have the like. கனம் என்று சொல்வது கேட்டு வாங்குறது இல்ல. Honor is not that you demand or ask. கனம் என்பது கர்த்தரா தர்றது தான். It is given by God himself. சாலமோன் தேவனுக்கு பிரியமானதின் மேல் தன் கவனத்தை திருப்பினான். Solomon set his focus upon the thing that he desired. கர்த்தர் விரும்பினதை அவன் விரும்பினான். He desired what God desired. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா ஞானத்தை நீ சம்பாதிக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். God's desire was that he should obtain or gain knowledge and wisdom. அதே விருப்பம் சாலமோனுக்கு இருந்தது. Solomon also had the same desire. முடிவு என்னன்னு சொன்னா அவன் கேளாத கனத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். So therefore the end was the Lord also gave him the honor which he never asked for. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read John 12 and verse 26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். If any man serve me, let him follow me, and where I am, there shall also my servant be. If any man serve me, him will my Father honor. கர்த்தர் தான் கனம் பண்ணுவார். It is God who should honor. நம்ம விளங்கிக் கொள்ளணும் நல்லா. We have to understand this properly. இந்த கனத்தை குறித்து நான் யோசித்தேன். I was thinking about this honor. இடது கையில் கனம் அப்படின்னு போட்டிருக்கு. It says that the honor is in the left hand. இந்த கனத்தை குறித்து நான் தியானித்த பொழுது கர்த்தர் தான் கனத்தை தரணுமே தவிர வேறு எந்த வழியிலும் நம்ம கனம் வரக்கூடாது. So when I meditate about this, only God should honor us and it should not come in any other ways. பாருங்க, கர்த்தர் கனம் பண்ணாத ஒரு கனத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful about the honor which the Lord has not honored. கர்த்தர் நமக்கு மகிமையும் கனத்தையும் நமக்கு முடிசூட்டாம வேற எதன் வழியிலேயும் இந்த கனம் வருமானால் அது நமக்கு வேதனையில தான் முடியும். If this honor and glory comes in any other ways other than being crowned by the Lord, it will be always painful. கர்த்தர் கொடுக்காத ஒரு கனத்தை நாம பெற்றுக்கொண்டாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. Even if we receive an honor which is not given by God, that will not be a blessing to us. அது நமக்கு சுமக்க முடியாத ஒரு பாரமாக மாறிடும். That will become a burden which we cannot carry. அது தேவனுடைய திட்டங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நம்மை வெகு தூரம் விலக்கிவிடும். That will stray us away, very far away from the purpose and plans of God. அதனால எந்த கனம் வந்தாலும் கர்த்தரே நம்மை கனம் பண்ணினார் என்று நான் உறுதியா சொல்றபடி கனம் இருக்கணும். So whatever honor we may receive, we should be very confirmed that this is being given by God alone. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் கொடுக்காத கனம் ஒன்று இருக்கா? So is there any honor that is not given by God? அப்படி ஒன்று இருக்கா? Is there something like that? இருக்கு. Yes, it is. வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 3 விதங்கள்ல
கர்த்தர் கொடுக்காத ஒரு கனத்தை ஒரு மனுஷன் பெற முடியும். So if you read the Bible, you can see there are 3 places or 3 ways in which a man can get this honor. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் நம்மளுடைய அறிவுக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய எச்சரிப்புக்கும் இது உதவும் நான் நினைக்கிறேன். So I think whatever I say will not be alone helping for a blessing, but it will also be a warning to us. பொதுவாகவே எந்த ஒரு நல்ல பொருள் ஒரிஜினலா இருக்குன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டும் விற்கப்படும். So generally when there is an original product, there will be also duplicate product of it. விசேஷமா ரொம்ப விலை உள்ள பொருள் தான் டூப்ளிகேட்டா மாத்துவாங்க. Especially a precious or very costly product will have its duplicate. எதுல நல்ல லாபம் கிடைக்குமோ அதுல தான் வந்து டூப்ளிகேட் செய்வாங்க. So in whatever they can gain much, only then they can make a duplicate ரொம்ப copies. மலிவான பொருட்களை யாரும் டூப்ளிகேட் பண்ணி விற்க மாட்டாங்க, ஏன்னா அது ஏற்கனவே மலிவானது. So no person will make duplicates of very cheap products because it is already very cheap. நான் நினைக்கிறேன் கனம் கர்த்தர் கொடுக்கிறது என்பது ரொம்ப விசேஷமானது. So I think this honor which is given by God is very precious. அது ரொம்ப மேன்மையானது. It is very valuable. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிசாசானவன் என்ன செய்வான்னா தேவன் கொடுக்கிற மகத்துவமான கனத்தை அவன் ஒரு டூப்ளிகேட்டா கிரியேட் பண்ணி நம்மளை வந்து அதை பர்சீவ் பண்ண வைப்பான். So this devil will make a duplicate of this honor which is given by God, and he will make us to pursue it. இன்றைக்கு அது மாதிரி ஒரு டூப்ளிகேட்டான கனம் மரியாதை, டூப்ளிகேட்டான பொய்யான மாயான ஒரு கனம் இருக்கா அப்படின்றத 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். So I want to show you 3 things just to know whether do we have any kind of duplicate honor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்க. Let us see John chapter 8 verse 54. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Jesus answered, if I honor myself, my honor is nothing. It is my Father who honors me, of whom you say that he is your God. என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். If I honor myself, my honor is nothing. அப்ப முதலாவது தேவன் கொடாத ஒரு கனம், ஞானத்தினால் வராத ஒரு கனம் அப்படின்னா அதுக்கு முதலாவது நான் சொல்லுவேன், அது என்னன்னா நம்மை நாமே உயர்த்தி கொள்வது அல்லது நம்மை நாமே கனப்படுத்தி கொள்வது. So the first thing, honor which is not given by God, which is not obtained by wisdom, is elevating oneself. நம்மை நாமே உயர்த்தி கொள்வது. Elevating oneself. நீதிமொழிகள் 27:2 வாசிக்கும் போது, If you read Proverbs 27:2, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும்னு போட்டிருக்கு. let another man praise you and not your own mouth, a stranger and not your own lips. இயேசுவும் அதுதான் சொன்னாரு. That is what Jesus said. என்னை நானே உயர்த்தி என்னை நானே மகிமைப்படுத்திட்டேன்னா அந்த மகிமை வீண். If I honor myself, if I glorify myself, that honor is nothing. என்னை மகிமைப்படுத்துகிறவர் தேவன். It is God who honors us. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கனம், இப்படிப்பட்ட மகிமை நம்மளை ஒரு நாள் அண்டக்கூடாதுன்றதுல எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. Such kind of honor should never come near us. நாமே நம்மளை உயர்த்துற பழக்கம் தேவனுக்கு பிரியமானது கிடையாது. So elevating ourselves or honoring ourselves is not something pleasing to God. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Isaiah chapter 14 verses 12 to 14, அங்கே ஏசாயா லூசிஃபரை குறித்து எழுதுகிறதை நீங்க பார்க்கலாம். here you can read about Lucifer, which is written by Isaiah. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று எழுதியிருக்கு. The book of Isaiah records how you are fallen from heaven, O Lucifer, son of the morning, how you are cut down to the ground, you who weaken the nations. For you have said in your heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will also sit on the mountain of the congregation on the farther sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. எபிரேய பாஷையில் லூசிஃபர் அப்படின்ற வார்த்தை
விடிவெள்ளின்னு இருக்கு. Lucifer means morning star in Hebrew. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the இந்த Lord. விடிவெள்ளியாகிய லூசிஃபர் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க அவன் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. So this morning star Lucifer was created by God to glorify God, to honor God and to praise God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஆனால் அந்த ஸ்தானத்துல அவனுக்கு இருக்க அவனுக்கு இஷ்டம் கிடையாது. But he did not like to be in that role. அவனுடைய இருதயம் என்ன விரும்புச்சுன்னு சொன்னா அதிகாரத்தையும் மேன்மையும் விரும்பினது. So his heart desired to have the chief authority. அவன் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரை போல ஆளுகை செய்யணும்னு எதிர்பார்த்தான். He wanted to sit on God's throne and rule the universe like God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இதுல பாருங்க, கர்த்தரும் அவனை உயர்த்தல. Here God himself did not honor him. கூட இருந்த தேவ தூதர்களும் அவனை உயர்த்தல. Or other subordinate angels also never honored him. வேதம் சொல்லுகிறது அவனே தன்னையே உயர்த்திட்டான். The Bible says he exalted himself. அதான் வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்துல. That's what we read in verse 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், I will ascend into heaven. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் தான் உயர்த்துவேன். I will exalt my throne above the stars of God. நான் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். I will also sit on the mount of the congregation. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். I will ascend above the heights of the clouds. உன்னதங்களில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். I will be like the Most High. எல்லாமே இவரையே ஏத்திக்கிறது. So it is he himself who honored and exalted இந்த himself. சோதனை நம்ம கூட வரும். Even we will have such kind of temptation. மற்றவங்க நம்மள புகழ வேண்டியதில்லை. It need not, others need not praise us. கர்த்தர் கூட நம்மள புகழ மாட்டாரு. Even God will not praise us. ஆனா நாமளே புகழ்ந்துக்குவோம். But we will praise ourselves. நாமளே நம்மள பற்றி ரொம்ப மேன்மையா நினைச்சுக்குவோம். We will think great about ourselves. நமக்கே ஒரு மேட்டிமை கண்ணு வந்துரும். We will have eyes of pride. நம்மள குறித்து ஒரு பெரிய உயர்ந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துரும். We will have a great attitude or a higher intention about ourselves. நமக்கே நம்மள பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. A great expectation about ourselves. நம்மள பற்றி ஒரு உயர்ந்த கணிப்பு. So a great thinking about ourselves. நான் ஏறுவேன், நான் உயருவேன், நான் உட்காருவேன். I will ascend, I will rise up, I will sit. சில வேளை யாரையும் சட்டை பண்ண மாட்டாங்க. சில பேர் சட்டையே பண்ண மாட்டாங்க. Sometimes some people will never even bother them. ஆனா இவங்களே தங்களை மேன்மைப்படுத்தி But they will exalt themselves. தங்களை பற்றியே பேசுவார்கள். They will speak about themselves. தங்களையே உயர்த்தி காண்பிப்பாங்க. That they will show and exalt them. தங்களுடைய கண்கள்ல அவர்களுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. There is no one greater than them like in their sight. நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில எதையுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. Truly to say, many people have not achieved anything in their life. ஆனா அவங்க நினைப்பு தான் அப்பா பெரிய நினைப்பு தங்களை பற்றி. But only their attitude is greater. அவங்கள பற்றி ஐயோ அவங்களே பெரிய ஆட்களா தங்களை கணிச்சுக்கிறோம். They consider themselves to be great. அவங்க நடை, உடை, பாவனை, பார்வை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்பா அவர்கள்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. In their attitude, in their speech, in their behavior, in their talks and walks, no one can come near to them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஒரு விதமான சுய வஞ்சனைன்றதை மறந்துடாதீங்க. This is a kind of self deceit. சுய வஞ்சனை. It is a kind of self deceit. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த ஒரு வஞ்சனையில நேபுகாத்நேச்சார் கூட சிக்கினார்ன்றதுதான் வேதம் சொல்லுது. So even Nebuchadnezzar was also caught in a kind of deceiving. தானியேல் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29 ல இருந்து 30 வசனங்களை பாருங்களேன். If you read Daniel chapter 4 verses 29 and 30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று இவரே தனப்பா சொல்லிட்டார். At the end of 12 months he walked in the palace of the kingdom of Babylon. The king spake and said, Is not this great Babylon that I have built for the house of the kingdom by the might of my power and for the honor of my majesty? பொதுவாக அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து தங்களை துதிபாடுறதுக்குனே ஒரு கும்பல காசு கொடுத்து வச்சிருந்தாங்க. So generally in those days these kings would have people who would praise them and they are paid to praise the king. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க. They are paid a salary to praise அதாவது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, ரொம்ப இவங்கள புகழத்தக்கதா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வேற கிடைக்கும். வெள்ளி காசு, தங்க காசு எல்லாம் வேற கிடைக்கும். If the song is really pleasing them, it is praiseworthy, then sure they will give an extra coins of gold and silver. அப்ப இந்த மாதிரி தங்களை புகழ்றதுக்கு கூட்டம் ஒன்று இருந்தாலும் நேபுகாத்நேச்சாருக்கு அது கூட பத்தல.
Though this king Nebuchadnezzar had a group to sing praises about him, that was not enough for him. அவரு மற்றவங்க தங்களை புகழ்ந்ததுல கூட திருப்தி அடையாம தன்னையே அவரே புகழ்ந்துட்டார். He was not even satisfied by being praised by others, therefore he exalted and praised himself. அது தேவனுக்கு பிரியமானது இல்ல. That was not pleasing to God. 31ஆம் வசனத்துல படித்தீங்கன்னா, If you read verse 31, அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, தானியேல் 4:31, ராஜாவின் வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. while the word was in the king's mouth, there fell a voice from heaven saying, O King Nebuchadnezzar, to thee it is spoken, the kingdom is departed from thee. தானியேல் 4:32 பாருங்க. Daniel 4:32. நீ மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், And they shall drive thee from men, வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், and their dwelling shall be with the beasts of thy field. ஆளுகை ராஜ்யத்தில் நீ மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். They shall make thee to eat grass as oxen. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. And 7 times shall pass over thee until thou know that the Most High ruleth in the kingdom of men and giveth into whomsoever he will. நான் இந்த நேபுகாத்நேச்சாரை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, If you think about this king Nebuchadnezzar, உண்மையாவே அவர் மேன்மையான ராஜா தான். he was really a great ruler. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவன் கண்ட சொப்பனத்துல கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம், கொடுத்த விளக்கம் கூட என்னன்னு கேட்டா, பொன்னான தலை நீரேன்னு சொன்னார். So even in the dream which the Lord gave him, he said, you are that golden head. பொன்னான தலை. You are that head made of gold. அந்த மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை விட்டு சோரம் போனதுக்கு தண்டிக்கும்படி எருசலேமையும் இஸ்ரவேலையும் கைப்பற்றுவதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாத்திரம். He was a vessel or the king who was sent by God to capture people to give them punishment as they went away from the Lord. கர்த்தர் எல்லா மேன்மையும் அவனுக்கு கர்த்தர் தான் கொடுத்தார். The Lord himself gave all these exaltations. தன்னுடைய கரத்தின் ஊழியக்காரனா கர்த்தர் அவனை வைத்திருந்தார். The Lord set him as the hand of his as a servant of his hand. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனா கர்த்தர் கொடுத்த மேன்மை பத்தாது, மனுஷன் கொடுத்த மேன்மையும் பத்தாதுன்னு தன்னையே அவன் மேன்மைப்படுத்த நினைச்சான் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. But when he is not satisfied with the praises and the greatness that the Lord has given and also given by men, and where he began to exalt himself, that is where he had this problem. தன்னை ஆசீர்வதித்த தேவனை அவன் acknowledge பண்ண மறக்கறான் பாருங்க, அங்கதான் பிரச்சனை வருது. So when he failed to acknowledge God who bestowed all these blessings on him, that is when he has this problem. இதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about this. யோபு இதை பற்றி சொல்லும் பொழுது, when Job says about this, யோபு 31:24 முதல் 28 வாசிப்பீர்களானால், Job chapter 31 verses 24 to 28, அவர் சொல்லுவாரு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதி கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனேன்னு போட்டிருக்கு. If I had made gold my hope or said to find gold, you are my confidence. If I have rejoiced because my wealth was great and because my hand had gained much, if I had observed the sun when it shines or the moon moving in brightness, so that my heart have been secretly enticed and my mouth has kissed my hand, this also would be an iniquity deserving of judgment, for I would have denied God who is above. என்ன நடக்குதுங்க? What is happening here? ஐஸ்வர்யம் பெருகுது, செல்வம் பெருகுதுன்ன உடனே இவர் கையை இவரே முத்தம் கொடுத்துட்டு, அப்பா என்ன ஒரு அருமையான ராசியான நல்ல கையா இருக்கே அப்படின்னு இவர் கையை இவரே முத்தம் கொடுத்துட்டாராம். So when his wealth increased and riches increased, he himself kissed his hand, saying that he is really lucky to have all these things. அவர் சொல்ல, இப்படி நான் மயக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னார், ரகசியமா என் மனம் மயக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லுகிறார். So if he says, if my heart is secretly enticed to do this, then it should be brought to the judgment. முதலாவது ஒரு கனத்தை நம்ம தேடக்கூடாத ஒரு கனம் என்னன்னா, நம்மையே நாம கனப்படுத்துறது. The first honor that we should not seek is elevating oneself. ரெண்டாவது ஒரு கனம் இருக்குங்க, நம்ம தேடக்கூடாத நமக்கு ஆபத்தான ஒரு கனம் இருக்கு. என்ன தெரியுமா? The second honor which is dangerous, which should not be sought by us. லூக்கா 20:46 Luke chapter 20 verse 46. நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களிலும் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களிலும் இருக்கவும்
விரும்பி என்று போடுறது. Beware of the scribes which desire to walk in long robes and love greetings in the markets and the highest seats in the synagogues and the chief rooms at feasts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது சொன்னேன், தேவனுக்கு பிரியமில்லாத கனம் வந்து ஒருவன் தன்னையே கனப்படுத்திக்கிறது. First I told you the honor which is not pleasing to God is elevating oneself. ரெண்டாவது ஒரு கனம் இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத கனம். அது என்னன்னா, மனிதர்கள் தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்பது. Second, expecting honor from people. இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவே கிடையாது. Today many people don't have a limit for expectation. என்னை இப்படி பார்க்கணும், என்னை இப்படி நினைக்கணும், என்னை இப்படி கனம் பண்ணணும், என்னை இப்படி மேன்மைப்படுத்தணும். யாருன்னு கேட்டா மனுஷன். So people should see me this way, they should regard me, they should honor me, they should exalt me this way. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதபாரகர் பரிசேயர் வந்து நீண்ட அங்கிகளை தெரிச்சுக்கிறது, அவங்க வந்தனங்களை வந்து சந்தை வழிகளில் தேடுறது, அவங்க ஜெப ஆலயங்களில் உயர்ந்த ஆசனங்களில் இவங்களே உட்கார்றது, விருந்துக்கு போனால் சீஃப் சீட்ஸை தேடுறது, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் தங்களை ஜனங்கள் மதிக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. So as a result they walk with long robes and they love greetings in the market, they expect high seats in synagogue and they also expect chief seats in the feast. It's because they want or expect honor from people. அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 3 காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசுறாருங்க. That's why if you come to Matthew chapter 6, there are 3 things which the Lord speaks about. ஒன்று கொடுப்பது, இன்னொன்று ஜெபிப்பது, இன்னொன்று உபவாசிப்பது. One is the deeds or alms, other one is praying, the third is fasting. இந்த மாயக்காரர் என்ன செய்தாங்கன்னா, இந்த மூன்றையுமே மனிதர் தங்களை கனப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்திட்டாங்க. So these hypocrites used all these things that people may honor them. அதுதான் அவர் சொல்கிறார். முதல் 4 வசனங்களை வாசித்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல, If you read Matthew chapter 6 first 4 verses, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்க. Take heed that you do not do your charitable deeds before men to be seen by them. 2ஆம் வசனம் பாருங்க. Verse 2, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களும் வீதிகளும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. Therefore when you do a charitable deed, do not sound a trumpet before you as hypocrites do in the synagogues and the streets, that they may have glory from men. தானம் கொடுக்கிறது, தர்மம் கொடுக்கிறது, உதவி செய்யறது தப்பே கிடையாது. It is not wrong to give alms or do charitable deeds. ஏழைக்கிறன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். The one who lends to the poor is lending to God. நம்முடைய தேசத்துல ஏழைகள் இல்லாமல் போகவே மாட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says there will not, it is not that the poor will not be away from our nation. அவர்கள் எப்பொழுது நம்மோடு தான் இருப்பாங்க. The poor needy will always be with us. தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. It is our responsibility to help the needy. ஆனா தரித்திரருக்கு உதவி செய்யறத நாம நமக்கு கனம் தேடுகிறதா பயன்படுத்திக் கொள்ள கூடாது. But we should not use that as a situation to bring glory to our life. இந்த தானம் செய்து நான் கனத்தை எதிர்பார்க்கிறேன் என்ற செய்தி வெளியே வரக்கூடாது. So you should not convey a message that I do this alms to expect honor from people. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை படித்தால், If you read same Matthew chapter 6 verses 5 and 6, இந்த மாயக்காரர் ஜெபத்தை கூட தங்களுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்தினாங்க. these hypocrites used prayer also for their glory. அவங்க என்ன செய்தாங்க? What did they do? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். For they love to pray standing in the synagogues and on the corners of the street, that they may be seen by men. அவங்க நோக்கமே என்னன்னா, ஜெபத்துல கர்த்தர் பார்க்கறாரா இல்லையோ மனுஷன் பார்க்கணும். Their intention and purpose is that whether God sees or not, but men should see. கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லையோ மனுஷன் அங்கீகரிச்சிரணும். Whether the Lord acknowledges or not, men should acknowledge it. கர்த்தர் கனம் பண்றாரா இல்லையோ மனுஷன் கனம் பண்ணணும். No matter whether men God honors or not, men should honor them. நோக்கமே மனுஷன்கிட்ட எப்படி கனத்தை எதிர்பார்க்கிறது. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் மனுஷனுடைய கனம். Their ultimate intention is to expect honor from people. நீங்கள் அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 ல இருந்து 18 வாசித்தீங்கன்னா, If you read Matthew chapter 6 verses 16 to 18, இந்த மனிதனுடைய கனத்தை விரும்பி 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 எதை கூட செய்ய அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா, உபவாசம் பண்றது கூட ரெடியா இருந்தாங்க. So as they love this honor from people, they are even ready to do this hypocrisy even in fasting. இந்த உபவாசத்தோட என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்னு போட்டிருக்கு. So here it says that they were with a sad countenance, for they disfigure their faces that they may appear to men to be fasting. எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்து பழக்கம் இருந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். How many of you have the habit of fasting? அதாவது கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது வேற. It's not that you don't eat because of your anger. அதுல 4 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம். You can be without eating for even for 4 days by that. ஆனா
ஃபாஸ்டிங்னு உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சோதனை அது. But if you sit for fasting, it is really a great temptation. ஒரு வேளை கூட ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். It is really hard to fast even one meal. சில பேர் உற்சாகத்துல ஒரு நாள் ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மயக்கம் வந்துடும், கண்ணெல்லாம் இருண்டு போயிடும். Some people, because of that encouragement, exciting, they will do fasting for one day, but the second day they will be very faint. எதையா சாப்பிடணும்னு தான் தோணும். They will be craving to eat something. சாப்பாடே ஆசை இல்லாத ஒரு மனுஷன் கூட ஃபாஸ்டிங்னு உட்கார்ந்துட்டானா எல்லா ஆசையும் உள்ள கிளம்பி. Even if a person doesn't have desire on food, if he fasts, then he will have all kinds of desires to eat. அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு செய்வாங்க, அந்த நேரம் தான் போட்டு கறி வறுப்பாங்க, நம்மளுக்கு எல்லா ஸ்மெல்லும் நல்லா அட்ராக்ட் பண்ணும். So that is when you will get all sweet smells and all good smells of non-veg and fish gravy from other houses. ரொம்ப போராட்டம் அது, அதுல போனவங்களுக்கு தான் தெரியும். That is a great struggle. People who go through this know it. ஆனா பாருங்க, இவ்வளோ கஷ்டத்தை இந்த ஜனங்க சகிக்கிறாங்களாம், போட்டு உபவாசம் எடுத்து வறுத்துறாங்க. But even these people are able to bear such kind of struggle. இவ்வளோ உடம்ப வருத்திக்கிறாங்க. They are able to do anything for their body. பாருங்க, இவ்வளோ சஃபரிங் எதுக்குன்னு கேட்டா, மனுஷன் காணணும்பா, கொஞ்சம் புகழ்ந்துட்டு போட்டோம். Why is this suffering? It's because men should see and honor them. அவங்களுடைய கிரேசினஸை பாருங்க, அவங்களுடைய எவ்வளோ பித்து பிடித்திருந்தா அவன் தான தர்மம் பண்றதும் ஜெபம் பண்றதும் உபவாசம் இருக்கிறதும் எல்லாமே மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு. See how crazy they should be, that whatever even the charitable deeds they do, when they pray and when they fast, they do it expecting honor from people. நல்லா கவனிங்க. Listen carefully. இதுல ஒரு காரியம் தப்பா விளங்கிட கூடாது. You should not misunderstand one thing. இயேசு சொல்றாரு, நீ கொடுக்கும்போது தார உதவியாதன்றாரு. இன்னொரு பக்கம் நீ மனுஷர் காணும்படி கொடுக்காதன்றாரு. Here Jesus says, when you give, do not blow a trumpet, and at the same time do not give that men may see. ஜெபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியா நீ செய்யாத, அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுன்றாரு. Also when you pray, go to your room and do not pray that men may see. அப்போ உபவாசம் எடுக்கும்போது முகத்தை வாடல வைக்காத, நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருன்றாரு. And also when you fast, do not have a disfiguring face, but always anoint your head and wash your face. அப்போ நீங்க என்ன தப்பா விளங்கிட கூடாதுன்னா, அப்போ மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. So you should not misunderstand that you should not help people where people are seeing you. அப்போ பொதுவான இடங்கள்ல ஜெபம் பண்ணக்கூடாது. So we should not pray in general public places. சபைக்கெல்லாம் கூடி ஜெபம் பண்றதெல்லாம் தப்பு, எல்லாரும் பார்க்கறாங்களா, அங்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. So you should not think that it is wrong to come to church and pray together. அது மாதிரி உபவாசம் எடுக்கிறது கூட நமக்கு டயர்டே ஆகக்கூடாது, அதுக்காக முகத்துல ஃபுல்லா மேக்கப் போட்டு தான் ஜெபம் பண்ணணும். So therefore we should not grow tired when we fast. Therefore we should have a full makeup and then fast. அப்படியே இயேசு சொன்னாரு. Did Jesus say so? அப்ப ஏழைங்களா எங்க நம்மள தனி ரூம்ல மீட் பண்ணி ஆபீஸ்ல வாங்கிட்டு போறாங்க. So is poor and needy meeting us in our office rooms and getting from us. தெருவுல தான் பிச்சை எடுக்கறாங்க. They beg only in the streets. அலங்கார வாசல்ல தான் பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். That beggar was sitting at the beautiful gate. பர்த்திமேயு தெருவுல தான் உட்கார்ந்திருந்தான். Bartimaeus was in the street. இப்ப நம்ம யாரும் எல்லாம் பார்க்கறாங்க, நீ இப்ப கொடுக்க முடியாதுப்பா, அப்படி கொடுக்க கூடாதுன்னு இயேசு சொல்லிருக்காரு. அப்படியே சொல்லப்படுறது. So can we say that, see, Jesus said that we should not give that men may see, so I will not give you now. அப்ப நம்ம சபையில ஜெபிக்க கூடாதா? So should we not come to church and pray? உங்க வீட்ல பூட்றதுக்கு ஒரு அறை இல்லனா என்ன பண்ணுவீங்க? If you don't have a room to lock, where will you pray? நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன், இருக்கிறதே ஒரே அறை தான், அதான் எல்லா அறையுமே. So I have gone to many houses, they have only one room, that is all the room that I have. அப்ப எந்த ரூமை பூட்றது? So which room to lock? இப்ப நான் பூட்றதுக்கு ரூம் இல்லனா ஜெபம் பண்ணாம போயிரலாமா? So if we don't have a room to lock and pray, then can we skip away this prayer? ஃபாஸ்டிங்ல எல்லாருக்கும் முகம் வாட தான் செய்யும். So everyone will have a sad countenance when you fast. ஃபாஸ்டிங் பண்ணும்போதே பார்க்கறவங்க சொல்றாங்க, என்ன கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கு, முகம் கொஞ்சம் டல்லா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. So people will surely ask, when you fast, why are you so lean, why your face is so அப்ப அது எப்படி தடுக்கிறது? So how to stop that? நான் சொல்லுவேன், நீங்க காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand the subject. ஆண்டவர் இடத்தை பத்தி பேசல, ஆண்டவர் மனதை பத்தி பேசினார். It is not the place but the attitude that Jesus spoke. மனுஷர் காண்கிற இடத்துல தான் உதவி செய்வோம். So we will help people only where people sees. ஆனால் மனுஷர் காணும்படி செய்யக்கூடாது. But you should not do that men may see. மனுஷர் இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். So we will pray when people are there. இயேசு கூட கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது சுற்றி அவருடைய சீஷர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. Even when Jesus prayed in the garden of Gethsemane, his disciples were with him. அதுக்காக நான் எல்லாரும் பார்க்கறாங்க நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லல அவர். So he never said I will not pray because everyone is here. ஆட்டிட்யூட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனநிலை என்னன்னா, இவங்க பார்க்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணல. So your attitude is that I don't pray that people may see me. தானியேல் ஜெபம் பண்ணும்போது ஜன்னலை திறந்து வச்சிட்டு தான் எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணாரு. Daniel when he prayed, when he opened his window and he prayed towards Jerusalem. ஆனா எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா, ரோட்ல போறவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணல. But he did not pray that men may see who are in the streets. அவருடைய நோக்கம் தேவன் மேல தான் இருந்தது. So his intention was upon God. நம்முடைய மனது தான் கரப்பற்ற கூடாது. Only our heart should not be defiled. ஃபாஸ்டிங்ல முகம் வாடுறது இயல்பு. It is a natural that you grow
dull when you அதான் fast. இயற்கையா அப்படிதான் நடக்கும். That is a natural thing that happens. ஆனா மனுஷர் பார்க்கணும்ட்டு முகத்தை வாட பண்றதுன்றது அது ஒரு ஆட்டிடியூட். அது But keeping a dull face that people should see and ask, is that such an attitude? அந்த கணம் நமக்கு வேண்டாம். We don't want that honor. சோ முதல் கணம் என்னன்னா நம்மையே நம்ம கனப்படுத்திக்கிறது. The first honor is elevating oneself. ரெண்டாவது மற்றவர்கள்ட்ட மனிதர்கள்ட்ட கனத்தை எதிர்பார்க்கிறது. Second, expecting honor from people. இன்னொரு கணம் இருக்கு, நமக்கு வரக்கூடாத ஒரு கணம் இருக்கு, மூன்றாவது ஒன்று. There's a third honor that we should not receive. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Esther chapter 3 verse 5. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். And when Haman saw that Mordecai bowed not, nor did reverence, it then was Haman full of wrath. இது ஒரு கணம் இருக்கு, என்ன தெரியுமா? அது This is a kind of honor. ஜனங்கள் தம்மை கனப்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது. Enforcing honor from people. என்ஃபோர்ஸ் பண்றது, எல்லாம் என்ன கனம் பண்ணி தான் ஆகணும். Enforcing people that you should honor me. இது யாருடைய சுபாவம்னா ஆமானுடைய சுபாவம். This is a characteristic of Haman. இவர் நடந்தாருன்னா எல்லாரும் இவரை வந்தனம் பண்ணிடணும், எல்லாரும் இவரை கனம் பண்ணணும், அல்லது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். When he walks, everyone should honor him, everyone should greet him, otherwise he will be very angry. சில பேர் பாருங்க கனம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு வெந்து போய் போவாங்க, கிடைக்கலன்ட்டு. So some people will expect this honor, but when they don't get, they just go away as such. சில பேர் இருக்காங்க, நீ கொடுக்கலன்னா அவ்வளவுதான், உன்னையே நான் ஏதாவது பண்ணிடுவேன். But some people are there who say, if you don't honor me, then I will do some harm to you. அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. They will enforce it. கட்டாயப்படுத்துவாங்க. They will compel it. நான் சொல்லுவேன், இது கர்த்தர் விரும்புற கனம் கிடையாது. This is not a honor that is pleasing to God. மக்களை கட்டாயப்படுத்தி என்ன கனம் பண்ணு, Enforcing people to honor them. என்ன கௌரவம் பண்ணு. You have to honor me. சவுல் ராஜாவுக்கு இந்த ஒரு கெட்ட சுபாவம் இருந்தது. This King Saul had this very bad habit. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read 1 Samuel 18 and verse 8, இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். And Saul was very wroth, and the saying displeased him, and he said, they have ascribed unto David 10,000s, unto me they have ascribed but thousands, and what can he have more but the kingdom? And Saul eyed David from that day and forward. இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல? You know what is the problem here? சண்டை போட போனது தாவீது, இவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு. It was David who went to battle, but this Saul was at home. தான் உயிரை பணையம் வச்சிட்டு போய் கோலியாத்தோட போய் நின்னு நேருக்கு நேரா போர் செஞ்சுட்டு அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வரான் ஒருத்தன். So this David went directly to Goliath. He fought with him and he brought his head. இவரு ராஜான் தான் பேரு. ஒரு கோழை ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வெப்பன்ஸ், தன்னுடைய ஆர்மர், தன்னுடைய எல்லா கவசத்தையும் கொடுத்து, நீ எந்த எடுத்துட்டு போ, நீ போ போ போன்னு இவரை விரட்டுறாரு. But this Saul was king, but he was very timid. He was sitting at home and he gave his armor and he gave all his sword and he asked him to take it to the battle. இவரு சண்டைக்கும் போகல, யுத்தமும் பண்ணல, ரூம்குள்ள உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிற மனுஷன். This man who did not go to battle or even battle, and then he was just timid sitting at home. வெற்றி கிடைத்த ஒரு பையனுக்கு அவன் கேட்காமலே ஊராரே சேர்ந்து பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாட்டு பாடினாங்க. Unto a boy who got the success, the entire people of that nation were singing song. What he did not even demand, that what Saul killed was thousands and David killed 10,000. அவங்க பாடினது நியாயம் தானே? It is true and it is right. What நீ ராஜா, நீ என்ன பண்ணணும்னா ஜனங்களுக்கு அதிபதியாக அவருடைய பிரதிநிதியா நீ போய் சண்டை போடணும். You as a ruler and the king, you should go and battle for the people. அவன் தான் 40 நாளா கூப்பிட்டுட்டு தானே இருக்கான். He was calling for 40 days, right? ஒரு ஆளு அனுப்பி என்னோட சண்டை போடுறதுன்னு கேக்குறான். So he is asking to send one person to fight against him. அப்ப நீ போய் சண்டை போட வேண்டியதானே? Why didn't you go and battle against him? இவர் சண்டைக்கு போக மாட்டாராம். He will not go for battle. ரூம்குள்ள உட்கார்ந்துக்குவாராம். He will be in his room. ஒரு பையன் யாருமே போகாத இடத்துக்கு இவன் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வந்துட்டான். But this boy went to the place where none was ready to go and he actually conquered it. அவனுக்கு தானே புகழ் வரணும். So he should receive that praise, right? அவனுக்கு தானே ஆரவாரம் வரணும். So he should receive that applause. எல்லாரும் அவனை தானே கொண்டாடுவாங்க. Everyone will they celebrate only him. கொண்டாடிட்டாங்கன்னு எனக்கு படாம அவனுக்கு படிட்டாங்க. But when everyone celebrated, then he was very wrath that they sang to him. அப்ப இவருக்கு என்ன மனசுல நினைப்புனா, நான் ராஜாவா இருக்கேன், யுத்தத்துக்கு போகாட்டி கூட என்னதான் புகழணும். So what was the intention in his heart is that I am the king, even if I don't go into battle, please people should praise me. அதனால தாவீதை அந்த நாள் முதல் காய்மகாரமா பார்த்து அவன் வாழ்நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சவுல் இவனை நாயை போல விரட்டிட்டு இருந்தாங்க. And therefore Saul eyed David from that day onwards and he was chasing David like a dog until the end of his life. நான் இன்னைக்கு காலையில் இதை வாசித்த போது நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள, பரவாயில்ல தாவீதையாவது டார்கெட் பண்ணான்,
இன்றைக்கு இருக்கிற ஆட்கள் தாவீது இல்ல, அந்த பாட்டு பாடின அத்தனை பொண்ணுங்களையும் கொண்டு போட்டுருப்பானுங்க. So when I read this, I thought it is better that this Saul targeted only David, but in present days they will even kill everyone who sang that song. யாரை கேட்டு நீ அவனை பாடுவ? So how can you sing song about him? நான் ஒரு ஆள் இங்க உட்கார்ந்திருக்கேன், I'm here sitting here. எப்படி அவனை பாடுவ? How can you sing about him? பாருங்க, இது என்ன சொன்னா டிமாண்ட் பண்றது. So this is something you demand. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றது. என்ன புகழு, என்ன கனம் பண்ணு, You should honor me. என்ன உயர்த்து. You should exalt me. இது இந்த விதம் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பாருங்க, அந்த கனத்தை மக்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்குறது மாத்திரம் இல்ல, அதை வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறதுக்கு பாருங்க, அது ஒரு நல்ல சுபாவம் கிடையாது. This kind of not really demanding but enforcing honor from people is not a good character. நான் சொல்லுவேன், இது வந்து சவுல் ராஜா பத்தி நம்ம படிக்கிறோம். எத்தனை பேர் தங்க வீட்டில் டிமாண்ட் பண்றாங்க தெரியுமா? So we read about King Saul, but there are people who demand this from their houses. என்ன மதிக்கல, You don't respect me. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், என்ன மதிக்க, நான் யாரு, மாப்பிள்ளை நானு, என்ன மதிக்கல. I came to your house, I am the son-in-law, but you are not at all honoring me and respecting me. உங்க அப்பா எழுந்து நிக்கல, Your father is not standing உங்க before அம்மா me. எழுந்து நிக்கல, Your mother is not standing before எனக்கு me. அதை கொடுக்கல, இதை கொடுக்கல. They did not give me this and that. நான் யார் தெரியுமா? நானு You know who am I? வேலைக்கு போறனா கூட மாப்பிள்ளை தான் நானு. So even if I go to work, I am the son-in-law. நான் சம்பாதிக்கல கூட நான் தான் மாப்பிள்ளை. Even if I don't earn, I am the son-in-law. நான் யுத்தத்துக்கு போறனா கூட நான் தான் ராஜா. Even if I don't go to battle, I am the king. இவர் பாருங்க, இங்க இந்த சவடால் விடுறாரு, வேலைக்கு போனா ஒரு பையன் மதிக்க மாட்டான். This man gives so much of challenges here, but when he go to work, no one will respect him. என்ன பெருமைங்க. See how much he boasts about ஐயோ, himself. சில பெண்களுக்கு என்ன பெருமைங்க. So how many girls, women will have such kind of boasting? கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு இருப்பாங்க. Until they are married, they will be waiting, if I get a groom, that is enough. கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு ஐயோ, அவங்க தலையில ஒரு 4 கொம்பு முளைச்சிரும். But once they are married and they bear a child, then that's all, they will have horns on their heads. எல்லாரும் கனம் பண்ணணும். Everyone should respect them. என்னதான் முதல்ல கூப்பிடணும். And they will invite me எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோ, I should get the first row. எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும். I should get everything. அவங்கள கொஞ்சம் அப்படி நிராகரிச்சிட்டாங்க அல்லது மறந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டாங்க, ஐயோ அவ்வளவுதான், மோத தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டோம். So if they have forgotten them or disregarded a bit, that's all, they will do something else. அவங்க எல்லாரும் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், கால்ல விழணும், அம்மா மன்னிச்சுக்கம்மா, ஐயா மன்னிச்சுக்க ஐயா அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் கன்சிடர் பண்ணுவார். Everyone should fall at their feet, they plead her and they should ask forgiveness from her, and only then she will consider. அவரை போய் கூட்டு வரணும் வெளியில இருந்து. They have to go and call and bring them in. நான் எதிர்பார்ப்புங்க. How much they expect? சில வேளையில அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த கல்யாணத்திலயும் இந்த கர்மாதியிலையும் எல்லாவனுக்கும் கொம்பு முளைச்சிருவாங்க. So father used to say very often, even in marriages and funerals, everyone will have horns. அது வரைக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான். Until then they will not even give 10 paise. ஆனா கல்யாணத்துல ஐயோ அவர் பண்ற பந்தாவை பாத்தீங்கன்னா, But when சில கல்யாணங்கள் இருக்கும், there will be certain marriages, அதாவது ஒரு மாமா தான் கை பிடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம், the uncle may have to give in hand, அல்லது மாமா தான் வந்து கையெழுத்து போட வேண்டியதா இருக்கலாம். uncle should have signed that. ஏற்கனவே சொல்லி இருப்போம், நீங்க தான் சாட்சிக்கு எழுத்து போடணும். It had been already informed that he should sign in the witness. கரெக்டா சாட்சிக்கு எழுத்து போடறனால வெளிய போயிடுவார் இவர். So correctly at the time of signing he will be out. எல்லாம் தேடுவாங்க, அலசரி போடுவாங்க, ஐயோ மாமாவை காணோமே, இவர சித்தப்பாவை காணோமேன்னு தேடுவாங்க. Everyone will be confused, they will be searching for him, uncle is missing. 4 பேர் வெளிய போனா இவர் வெளிய கூலா நின்னுட்டு இருப்பார். So when 4 people runs out, no, he will be standing out coolly. 4 பேர் அவரை கை தாங்கலா பிடிச்சிட்டு வந்து, மாமா நீ கையெழுத்து போடலன்னா கல்யாணமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து ஒரு கை தாங்களா பிடிச்சிட்டு உள்ள. அப்பதான் அவருக்கு ஒரு கௌரவம், அப்பா என்ன அப்படி இழுத்துட்டு வந்தாங்க பாரு. Only when 4 people go beg him and bring him, only if you come and sign, then this marriage will be valid. So come and sign please. Only then he will be எத்தனை அடக்க ஆராதனைங்க நாங்க பார்த்திருக்கோம். We have seen many funeral services. அடக்கம் பண்றதுக்கு பெட்டி எடுத்துட்டு போயிட்டு கல்ற தோட்டத்துல குழி வரையும் கொண்டு போய்டுவோம். So we would take that coffin box until the graveyard. மூட போறோம்னு சொல்லும் ஒருத்தர் சொல்லுவான். ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, இப்பதான் வந்துட்டு இருக்காரு, அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. When we are about to close, a person will say there's one person coming from bus stand. எங்கப்பா வெளியூரான்னு கேட்டா, இல்ல இல்ல இங்க பக்கத்து தெரு தான் வந்துட்டு இருக்காரு. Is he from out of town? They will say no he is next street. அப்ப நான் இங்க இருக்கிற 100 பேர் இவருக்கு வெயிட் பண்ணனும். So all the 100 people should wait here. இவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவாரு. He will come after 10 minutes. பெரிய ராஜா மாதிரி, பெரிய சக்கரவர்த்தி மாதிரி வருவாரு. As if like a great king he will be walking. இவர் வந்து எல்லாரையும் பார்த்து செத்துட்டானா செக் பண்ண பிறகு நம்ம உள்ள புதைக்கணும். After he sees and check whether he is dead, then we have to bury him. என்ன கௌரவம்
கௌரவங்க, See how much honor they expect, என்ன மரியாதையை தேடுறாங்க. how much honor and respect they அத expect. நீங்க செய்யல அப்படின்ட்டு அவ்வளவுதான், ஐயோ அவங்கள கையில பிடிக்க முடியாது. If you don't do that, then you cannot hold them. குடும்பமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும் அவருக்காக. The entire family will be trembling with fear at them. கர்த்தருக்கு இது பிரியமானது இல்ல. நீங்க விசுவாசிங்க, இந்த பழக்கம் எல்லாம் வச்சிருக்க கூடாது. You as believers should not have this habit. This is not pleasing to God. நான் சிறுகவும் அவர் பெருகவும். Let me decrease and let him increase. எனக்கு இந்த கவனம்லாம் வேணாம் ஐயா. I don't want all this honor. மனிதனை கட்டாயப்படுத்தி கனம் வாங்குற பழக்கம் எனக்கு வேண்டாம். I don't want to enforce honor from people. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Wealth and riches come from the Lord. அந்த எதிர்பார்ப்பே நமக்கு இருக்க கூடாது. We முதல்ல should not have that expectation at all. மனுஷ கனம் என்னங்க படும் நம்மள? What will the honor of men do? உண்மையான கனம் கர்த்தர்ட்ட இருந்து வருது. With the true honor comes from the Lord. அதனால தான் இயேசு சொன்னாரு யோவான் 5:41 That's why நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு சொன்னார். That's what Jesus said in John 5:41. I receive not honor from men. மனுஷரால் நான் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. I receive not honor from men. எப்படி இருக்கு பாருங்க. How it is? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாயையான பொய்யான கனத்திற்கு நம்ம ஒரு நாள் விழுந்துடவே கூடாது. So we should never fall into such kind of honor in our life. முதலாவது கனம் என்ன? First honor is what? மாயான கனம் கனத்தை நமக்கே நாம் கொடுத்து கொள்வது. So first kind of duplicate honor is elevating ourselves. இரண்டாவது கனத்தை மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. Second, expecting honor from people. மூன்றாவது கனத்தை நாம மற்றவர்களிடத்திலிருந்து கட்டாயப்படுத்தி பெறுவது. Third, enforcing honor from people. மூன்று நமக்கு வேண்டாம். We don't want all these three. ஞானத்தை பிடித்தீங்கன்னா If you hold on to wisdom, அதோட இடது கையில கனம் வரும். and honor will come in its left hand. ஆமென். Amen. கர்த்தர் இந்த ஞானத்தினால் நம்மை நிரப்புவாராக. May the Lord fill us with that wisdom. உண்மையானவைகளை மேன்மையானவைகளை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. Let God give us grace to hold on to that is true and that is great. சாலமோனை போல ஞானத்தை தேடினால் If we seek wisdom like Solomon, கேளாத கனத்தை கர்த்தர் தருவார். the Lord will give honor which we don't ask. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we praise you. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Lord, wealth and honor come from you. நீர் எவனையும் மேன்மைப்படுத்த வல்லவர். Lord, you are able to exalt any person, Lord. இந்த காலை வேளையில Lord, this morning, however, ஆண்டவரே கனத்தை எங்களுக்கென்று நாங்களே கொடுத்து கொள்ளுகிற பழக்கமோ, மக்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்கிற பழக்கமோ, மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற ஒரு ஆமானின் ஆவியோ எங்களுக்கு இருக்குமானால் எங்களை தயவு செய்து அவைகளிலிருந்து விடுவிக்கும்படி இந்த காலைவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this morning, if we have this habit of elevating ourselves or expecting honor from people or enforcing honor from people like Haman, Lord, if you have such kind of spirit, Lord, remove and give a deliverance from our life from that, Lord. ஆண்டவரே கனத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace to make us worthy to receive honor from you, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name. ஞானத்தை தேடி சம்பாதித்து அதனால் புத்தியடைய கிருபை தார். Lord, give us grace that we may, Lord, seek and find wisdom and gain understanding through that. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதில் பங்கெடுக்கிறது. It is really happy that you take part in this. இதோடு சேர்த்து 180 நாள்ல வேதத்தை வாசித்து முடிக்கிறதுலேயும் உற்சாகம் காட்டிருங்க. So also show your interest to complete the Bible in 180 days. முடியாத காரியம் இல்ல, முடியும். That is not impossible, it is possible. நமக்கு நாளையோட இந்த மாசம் முடியுது. So by tomorrow we are ending this month. 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் ஆரம்பிக்குது. So from Monday it is November 1st. திங்கட்கிழமையிலிருந்து From Monday onwards. நவம்பர் மாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். You know what we have in the month of November? நம்முடைய 2வது எக்ஸாம் வருது நவம்பர் மாசம். We have our second phase exam. கண்டிப்பா எல்லாரும் எழுதணும். So everyone should surely take part. கேட்டு எல்லா ஆயத்தங்களும் பண்ணியிருக்கிறோம். We have made all the preparations for that. அதற்கான விசேஷித்த அறிவிப்பை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்குள்ள ஆராதனையில கொடுப்போம். So if possible we'll give a special announcement regarding that in tomorrow's service. கேட்கிற யாரும் மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா எழுதணும். Everyone who hear this should not miss it. Everyone should take part in that. நீங்க கொடுத்த எல்லா சஜஷன்ஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். We have also included all the suggestions that you have given. அதை எளிமையாக்கி இருக்கிறோம். We have made it easy. நீங்க எல்லாரும் பங்கெடுக்கிறதுக்கு அது நாங்க
செய்திருக்கிறோம். So we have made it that everyone can take part in that. அதனால இந்த மாசம் நவம்பர் மாசம் வாசிக்கும் போதே எக்ஸாமுக்கு சேர்த்து கொஞ்சம் அப்படியே சேர்த்து படிச்சுட்டு வாங்க. So as you read in this month of November, also read it for that exam as well. கடந்த முறை முதல் எக்ஸாம்ல ஆயிரக்கணக்கான பேர் பங்கெடுத்தார்கள். In the phase 1 exam, there were many thousands who took part in that. இந்த முறையும் அதை விட அதிகமான பேர் பங்கெடுக்க உங்க நண்பர்கள்ட்டலாம் சொல்லுங்க. So also spread and share with your friends that many people may also take part at this கர்த்தர் time. ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you, may God be with you. Praise the Lord. God bless you.